ஹே ஆமி, எல்லாம் எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி தயங்கோட ஒரு மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது எத்தனை எபிசோட் போகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை ரொம்ப இழுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா வேணாம், நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியை சீக்கிரமாக போட்டு முடிச்சிடுறேன். ஓகே, சரி வாங்கடா இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நீங்கள் ஒரு கஃபேயில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போ தான் ஒரு 19 ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கான். உங்கள் அண்ணாவோட நேம் ஹியூன்ஜின். உங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லை, நீங்களும் ஹியூன்ஜினும் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன டைம் ஆகுது? எத்தனை மணிக்கு வேலைக்கு வர நீ? சரி, சின்ன பொண்ணுன்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருந்தா அதே சொல்லிகிட்டு இருப்பாங்களா? மணி என்ன ஆகுது இப்போ வேலைக்கு வர? அதுக்கு முன்னாடி வர கஸ்டமர்ஸ்லாம் நான் பார்த்துக்க முடியும்? உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கேன்? பாவம் புண்ணியம் பார்த்து தான் உன்னை வேலை வச்சுருக்கேன்னு நினச்சிருக்கியா? போய் வேலையை பாரு போ. எதை சொன்னாலும் கண்ணை கசக்கிட்டே நிற்பா. போடே. சாரி சார். ஏய், போய் வேலையை பாரு போ. நீங்கள் அப்படியே போயிட்டு கஸ்டமர்ஸ் கிட்டலாம் ஆர்டர் எடுத்து அது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் பக்கத்தில் இருந்து, ஏய் விடுடி, அந்த ஆள் தான் உனக்கு தெரியும்ல சரியான லூஸுன்னு, இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பான், அவனை பற்றிலாம் யோசிக்காத. சரி, நீ அப்செட்டாகவே இருக்க. ஒரு வாரமாக வேலைக்கும் கரெக்டான டைமுக்கு வரதில்லை, என்ன ஆச்சு உனக்கு? இல்லடி அண்ணா, ஒரு வாரமாக வீட்டுக்கே வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்கே போயிருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியல. பயமாக இருக்குது. நான் அவனை தான் தேடிட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் வர முடியல. நான் வேறு காலேஜ் ஜாயின் பண்ணணும். இந்த டைமில் இவன் இப்படி, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு மியா. சரி விடு, என்னெல்லாம் சரியாயிடும். சரி, எங்கள் கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ போய் பாரு. நம்ம இதை வேலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது உங்கள் அண்ணனை தேடலாம். ஓகேயா? டோன்ட் வரி. ஓகே. நீங்களும் போய் அப்படியே ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் அண்ணாவை நினச்சி ரொம்ப பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி அப்படின்னா உங்கள் அண்ணா தான். அவனும் இப்போது ஒரு வாரமாக வீட்டுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கீங்க. அப்படியே உங்கள் வேலையும் பார்க்குறீங்க. ஷிஃப்ட் முடிஞ்சு நீங்களும் மியாவும் இப்போது கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. மியா, இன்னைக்காவது என் அண்ணன் வந்துடுவானா? பயமாக இருக்குடி. அதெல்லாம் இல்லடி, பயப்படாத, பார்த்துக்கலாம். எங்கே போயிருப்பான்? பெரிய பையன் உங்கள் அண்ணன், உன்னை விட உங்கள் அண்ணன் பெரிய பையன். அவனை நினச்சி நீ பயந்துட்டுருக்க. நீ தொலைஞ்சு போனாதான் அவன் பயப்படணும். இல்லடி, அது அவன் இதுக்கு முன்னாடிலாம் வெளியே போயிருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபோன் எடுக்காமல் இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை மியா. அதான் பயமாக இருக்குது. மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ சரியாக படலை, ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எதுவும் சரியாக படலை, பயமாக இருக்குது. ஓயன், ரொம்ப திங்க் பண்ணாத. நீ சும்மாவே ஓவர் திங்க் பண்ணுவ. அதில் பிஹெச்டி பண்ணியிருக்க நீ. இதனால் எதுவும் யோசிக்காமல் போய் படுத்து தூங்கு. காலையில் உங்கள் அண்ணா வந்து நிற்பான், சரியா? சரி, நீ போயிட்டு வா, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். தனியாக போய் வேலை நான் விட்டு வா. இல்லடி, நான் போய்க்கிறேன், இப்போ. சரி, ஓகே, பாய். நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. நீங்கள் போகிற வழியில் உங்களோட அந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னதான் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் அப்படியே பயந்துக்கிட்டே நடந்து போகிறீங்க. கொஞ்சம் தைரியம் வர வச்சு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்களை யாரோ பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸும் கேட்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக நடந்து போகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி அந்த சவுண்டும் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரியே வந்துகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு. நீங்கள் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. பின்னாடியும் அந்த ஃபுட் ஸ்டெப் ரொம்ப அதிகமாக கேட்குது. உங்கள் பின்னாடியே அந்த ஆளும் துரத்திட்டே வரான். நீங்கள் நேராக வீட்டுக்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. வீட்டில் லைட் கூட போடலை, அப்படியே உட்காந்துருக்கீங்க கீழே. அப்போது
உங்கள் ஃப்ரெண்டில் அவங்க முன்னாடி வந்து யாரோ நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இருட்டில். நீங்கள் பார்த்துட்டு, யார் அண்ணா? யுஞ்சன், யார் இருக்காங்க? யுஞ்சன், விளையாடாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற? லைட் போடு. நீங்கள் அப்படியே எழுந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி விளையாடுற அப்படின்னு போய் லைட் போடுறதுக்கு வேகமாக நடக்கிறீங்க. அப்போ உங்களை யாரோ பின்னாடி உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சி லாக் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஒரு கிளாத் மாதிரி வைக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நீங்கள் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிட்டீங்க. பாஸ், பொண்ணை தூக்கியாச்சு அப்படின்னு ஃபோனில் சொல்லிவிட்டு உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் செம்மையாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் கண்ணை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஹேண்ட்ஸ்லாம் டையாக இருக்குது. நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி ப்ளர்ராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு அந்த மயக்கத்தில். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாரோ நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளர்ராகி அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகுது விஷன். யார் நீங்கள்? நான் எங்கே இருக்கேன்? என்ன இதெல்லாம்? சரி, விட்டுருங்க. எதுக்கு என்ன எல்லோரும் கடத்தி வச்சுருக்கீங்க? என்னாச்சு? நீங்கள் இதெல்லாம் கேட்டே இருக்கீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தர் என்ன உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அவரோட ஃபேஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியுது. அவர் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறாரு. சார், எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணியிருக்கீங்க? என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? சார், விட்டுருங்க சார். எதுக்கு இப்படி கட்டிலாம் போட்டு வச்சுருக்கீங்க? எனக்கு கை வலிக்குது. ஏய், கொஞ்சம் சும்மா இரு. என்ன சும்மா கத்திக்கிட்டே? சார், என்னை விட்டுருங்க சார். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரிலாம் இல்லை. என்கிட்ட எதுவும் இல்லை. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மணிலாம் என்கிட்ட எதுவும் இல்லை சார். என்னை கடத்தி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணால் எவனும் எடுக்க மாட்டான் ஃபோனு. எனக்கு யாருமே இல்லை. இப்படிலாம் பண்ணாதீங்க சார். என்னை விட்டுருங்க. வாயை மூடோயன். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும் உங்களுக்கு என் பேர்? யார் நீங்களா? என்னடி நடிச்சிட்ருக்கியா? நீயும் ஒன்றும் சேர்ந்து பிளான் போட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு பொண்ணை நடிச்சிட்ருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? யார்? அண்ணா ஒரு வாரமாக வீட்டுக்கே வரல. அவர் என்ன பண்ணீங்க? என் அண்ணா எங்க? யுஞ்சன், யுஞ்சன். ஏய், கத்தாதிரி, வாய் மூடி. நீங்கள் அவரே அப்படியே டேரி ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. உன் அண்ணன் சொல்லி கொடுத்தானா ஒரு வாரமாக வீட்டுக்கு வரலன்னு சொல்லி விட்டுருவானுங்க அழுவு அப்படின்னு? சார், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்கன்னே எனக்கு புரியல. தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் எதை பற்றி பேசுங்கன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை. நீங்கள் என்னை தேவையில்லாமல் கடத்தி வச்சு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க. என்னை விட்டுருங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய், நடிக்காதரி. எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும்? உன் அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லு, உன்னை விட்டுறோம். இல்லைன்னு வே, அவன் உன்னை தேடி வர வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணியே கொன்றுவேன். புரியுதா? உன் அண்ணனுக்கு கால் பண்ணு, வர சொல்லு. சார், அவர் நிஜமாகவே 1 வீக்காக அவன் வீட்டுக்கு வரல. அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியல. கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான். ஏன் நடிக்காத? நடிக்கிறதுனால ஒன்றும் ஆப்பதில்ல. ஒழுங்காக எனக்கு கால் பண்ணு. கால் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன், பிளான்லாம் தெரிஞ்சிடுச்சு, வா அப்படின்னு சொல்லு. வருவான். எனக்கு நீ முக்கியம் இல்லை, எனக்கு அவன் தான் முக்கியம். அவனை பிடிக்கிறதுக்கு உன்னை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அவனை வர சொல்லு, உன்னை விட்டுறேன். இல்லைனா இப்படி டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு நம்மளே செத்துடலான்ற லெவலுக்கு நீ யோசிக்கிற அளவு நான் டார்ச்சர் பண்ணுவேன். புரியுதாடே? கால் பண்ண அவனுக்கு.
சரி சார், கால் பண்ணுறேன். அப்படியே உங்கள் கையெல்லாம் அன்டை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மென்ஸ்லாம் உங்கள் கையில் அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து அவனுக்கு கால் பண்ணுறீங்க. சார் கால் எடுக்கல. இதுக்கு நானா மறுபடியும் போட முடியும்? எனக்கு கை இல்லை. கால் பண்ணுறேன் அவனுக்கு. அவனுக்கு எடுக்கணும், அவன் கால் எடுக்கணும். அவன் எனக்கு நீ முக்கியம் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ முக்கியம் இல்லை. எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் கால் எடுக்கணும், அவனை நான் பார்க்கணும். அவனுக்கு என் கையால் தான் சாவு. சரி, என்ன சார் சொல்கிறீங்க? அவர் என்ன சார் பண்ணார்? சார் என் அண்ணா அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க சார். ப்ளீஸ் விட்டுருங்க சார். அப்போது உங்களோட சீக்ஸு ஹாஷாக பிடிச்சி உங்களை க்ளோஸாக ஃபேஸ் கிட்ட இழுத்து உங்கள் ஐஸை பார்த்து, ஏய் என்ன நடிச்சிட்டே இருக்க? ஏன்னு எனக்கு வெக்கமாகவே இல்லையா? மாட்டிக்கிட்டீங்க 2 பேரும், இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்க. உங்களெல்லாம் தேவை காசு தானே? அது கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்போம்ல. அதுக்காக இவ்வளோ கேவலமாவா? இங்கே பாரு, உன் அண்ணன் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். உன்னை கொலை கூட பண்ணுவேன். புரியுதா? எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அதனால ஒழுங்காக நான் சொல்கிறத செய், இல்லைன்னா அடி வாங்கி சாவாத. அவ்வளோதான் சொல்லுவேன். புரியுதா? நீங்கள் அப்போ தான் அவரோட ஃபேஸை நல்லா பார்க்குறீங்க. உங்களுக்கு அவரை கிளியராக பார்த்த உடனே உங்கள் கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் தான் வந்து கொரியாலே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா தேவம். இவ்வளோ யங்கான ஏஜ்லேயே அவர் தான் ஒரு மாஃபியா லீடராக இருக்கார். எல்லோரையும் விட அவர் தான் டாப்பில் இருக்கார், ஃபர்ஸ்ட் ப்ளேஸில். நீங்கள் அப்படியே நடுங்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது நீங்கள் அப்போ தான் பயப்படுறீங்கன்னு. அவர் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மக் பண்ணிட்டு, மேட்செல்லாம் நடுங்கிற இப்போ தானே யாருன்னு தெரிந்தா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டே. குடும்பத்தோட என்னம்மா பிளான் பண்ணுறீங்க? அண்ணங்காரனை வர சொல்லு, அவனே அவன் வாயில் உண்மையெல்லாம் சொல்லட்டும். என்ன அவனைகிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. உன்னெல்லாம் நான் டார்ச்சரே பண்ண மாட்டேன், சரியா? சார் வேணாம் சார், விட்டுருங்களா. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா அப்படிலாம் இல்லை. எனக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேமிலி அவன் தான். அவனையும் கொண்டுடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்கள் காலில் வேணால் விழுறேன் சார். நீங்கள் தேங்கோட காலில் விழுந்து அழுகுறீங்க. அப்போது தேங்க உங்களோட ஹேரை புல் பண்ணி உங்களை தூக்குறாரு. நாடி சும்மா நசைன்னு விட்டுருங்கன்னு என்ன பண்ணாங்க? ஒன்று விட்டுருங்கன்ற ஏதா பண்ணுமா? பண்ணவா? உனக்கு இந்த வாய் வார்த்தையிலே பேசிகிட்டு இருக்கான், அது புரியலன்னு நினைக்கிறேன். பேசாமல் நீ வா, இதெல்லாம் சரி விட மாட்டான். உனக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நீ வாயை திறந்து உண்மையை சொல்லுவேன். வா சார், விடுங்க சார், வலிக்குது சார். சார் விடுங்க சார். உங்களை தேங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வழியில் கத்திட்டே போகிறீங்க. அவர் உங்களை ஸ்ட்ரைட்டாக அப்ஸ்டேர்ஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு பெட்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. வேகமாக உங்களை பெட்டில் தள்ளிட்டு டோர் லாக் பண்ணுறாரு. சார் என்ன சார் பண்ணுறீங்க? சார் வேணாம் சார், இது ரொம்ப தப்பு. வேணாம், தப்பு தான். ஆனால் உன் அண்ணன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. சரி, அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நீ அனுபவிக்கிறியா? உன்னை டார்ச்சர் பண்ணால் தான் அவன் வருவான்ல. உன் மேலே தான் உயிரே வச்சுருக்கானே, வரும். என்ன சார்? வேணாம் சார், ப்ளீஸ் சார். தேங்க அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். கோட்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு அவங்கக்கிட்ட வரான். சார் வேணாம் சார், இது ரொம்ப தப்பு சார், வேணாம்.
என்னை விட்டுருங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. நீங்கள் பெட்லேருந்து எழுந்து டோர் கிட்டே ஓடுறீங்க. தேங்க உங்களை டோர் கிட்டே வச்சு அப்படியே லாக் பண்ணுறாரு. சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, வேணாம் ப்ளீஸ். நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க. அவர் உங்களை லாக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வராரு க்ளோஸாக. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஹாஷாக பிடிச்சி டேர் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி கத்துறீங்க. சார் விடுங்க சார். சார் வேணாம், இப்படி பண்ணாதீங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என்னை விடுங்க. என் மேலே உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணிக்கோ, பண்ணு, போய் பண்ணு. உயிரோடு இருந்தால் பண்ணுடி. போலீஸ்லையா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? யாருமா நீ பண்ண வேலைக்கையும் என்னென்ன சுட்டுட்டு முதல்ல ஒன்றையும் போடுறேன். குடும்பமாக சேர்ந்து என் குடும்பத்தையே அழிச்சிட்டு நீங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? என் தங்கச்சி என்னடி பண்ணா? அவன் என் தங்கச்சி என்ன பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவனை எனக்கு என் கையில் தான் நீ சாவு. இது வரைக்கும் நீ டார்ச்சர் அனுபவி. அவன் தங்கச்சி தானே, அவன்கிட்ட சொல்லாமல் எல்லாம் பண்ணியிருப்பான். நீங்கள் 2 பேரும் போட்ட பிளான் தானே. அனுபவி. நான் சொன்னேன் உன் மேலே எனக்கு உரிமை இல்லையா? ஓ, உரிமையா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தொட்டா நீ எதுவும் கேட்க மாட்டல்ல? உன் புருஷன் தானே. அப்போது சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை ஏன் கடத்தி வச்சுருக்கீங்க? உங்கள் தங்கச்சி என்ன ஆச்சு? என் அண்ணா என்ன பண்ணா? எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சார் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அப்படிலாம் விட முடியாது. கணக்கு கரெக்டாக இருக்கணும்ல. அவன் என் தங்கச்சியை வாழ்க்கையை அழிச்சிட்டான். நான் மட்டும் உன்னை சந்தோஷமாக எப்படி வச்சுக்கிறது? உன் வாழ்க்கையும் மொத்தமாக முடிக்கணும்ல. டெய்லி டார்ச்சர் பண்ணி சாவடிக்கணும்ல. கல்யாணம் பண்ணிட்டு மேலே கை வைக்கிறேன் என்ன? அப்போ நீ இப்படிலாம் கத்தக்கூடாது, சரியா? அப்போ எனக்கு உன் மேலே உரிமை இருக்குது என்ன? உரிமை இல்லைன்னா சொல்ல முடியாது, புரியுதா? நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் டக்குன்னு உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாரு. நீங்கள் அப்படியே பெட்கிட்ட உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. வேறு ஃபோன் எடுக்க மாட்டோம். நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. அழுதுகிட்டே அப்படியே ஃப்ளோர்லேயே படுத்து தூங்கிடுறீங்க. அப்போது நைட் ஆயிடுச்சு. தேங்க உள்ளே வரான். செம்ம டென்ஷனாக உள்ளே வரான். செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு ரொம்ப ஃபோர்ஸாக கேட்ட உடனே நீங்கள் டக்குன்னு பயந்து எழுந்து உட்காந்துக்கிறீங்க. தேங்கே பயந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் உள்ளே வந்தவர் உங்களை அப்படி கோவமாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்து பெண்ட் ஆன் பண்ணி, இங்கே பாரு, மறுபடியும் நான் கடைசியாக கேட்குறேன், உன் அண்ணன் எங்கே? அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு. மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவனை எதுவுமே பண்ண மாட்டேன். பொறுமையாக சொல்லும் போதே சொல்லிடு, எங்கே இருக்கான் அவன்? சார் எனக்கு நிஜமாவே தெரியாது சார். ஒரு வாரமாக அவர் வீட்டுக்கு வரல, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நிஜமாவே எனக்கு எங்கே போனால் என்ன ஆச்சு எதுவுமே தெரியாது சார். மறுபடியும் ஏண்டி இப்படி பொய் சொல்லிருக்க? அவன் சொல்லி கொடுத்து பாரு, அவன் தப்பு பண்ணுற. பொய் சொல்லாத. எங்கே இருக்கான்? உண்மையை சொல்லு. உன்னை எதுவுமே பண்ணல, உண்மையை மட்டும் சொல்லு. சார் எனக்கு நிஜமாவே
தெரியாது சார், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். தேவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. அங்கே ஒரு கிளாஸையும் போட்டு உடைக்கிறாரு. அது கீழே விழுந்து உங்கள் காலிலே குத்திருச்சு. நீங்கள் காலை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. தேவனும் கண்ணிலேருந்து தண்ணி வருது. செம்ம கோவத்தில் இருக்கான். ரொம்ப கத்தி ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். உங்கள் காலில் அந்த கிளாஸ் பீஸ் குத்தி இருக்கிறத வந்து பார்த்துட்டு கிட்ட வந்து அந்த கிளாஸ் பீஸை வேகமாக பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ரொம்ப வலியில் அழுகிறீங்க. அவன் உங்களை பார்த்து, இப்படி தானடி என் தங்கச்சிக்கும் வலிச்சிருக்கும், வலிக்குதா, வலிக்கிட்டோம். நீ உண்மையை சொல்லாத வரைக்கும் இதை விட்டு அதிகமாக நீ ஏன்டா வாழ்கிறோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு உனக்கு பண்ணுறாரு. தேங்க அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டாரு கோவமாக. நீங்கள் அப்படியே இந்த உங்கள் கால்லேருந்து வர பிளட்டு உங்கள் காலை பிடிச்சிட்டு அழுகிறீங்க. பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு மெய்டு வராங்க. அம்மா ஓயன், என்னம்மா ஆச்சு, நீ ஓகேயா? இல்லை ஆண்டி, வலிக்குது, ரொம்ப பிளட் அதிகமாக வருது. இருமா நான் எடுத்துகிட்டு வரேன், ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இரு. அந்த மெய்டு உங்களுக்காக போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு காலில் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சரிடா அழுவாத, இங்கே பாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன், அண்ட் கீழே வந்து சாப்பிடு என்ன. இல்லை ஆண்டி, எனக்கு வேணாம். இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, என்ன ஆச்சு, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே என்னை கடத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவும் நல்ல பையம்மா. அவனை நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும், அவ்வளோதான். அதுவும் அவன் தங்கச்சி விஷயத்தில் அவன் ரொம்ப இதாக இருப்பான். அவனுக்குன்னு அவன் தங்கச்சி மட்டும்தான். அவங்க அப்பா அம்மா கூட இருந்ததை விட அவன் தங்கச்சி கூட தான் அதிகமாக இருந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா கூடயும் சண்டை போட்டுட்டு அவன் இங்கே தான் இருக்கான். இப்படி இருக்கும்போது அவன் தங்கச்சிக்கு இப்படி ஆனால் அவன் என்னம்மா பண்ணுவான்? ஐயோ ஆண்டி, நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அந்த தங்கச்சிக்கு என்ன தான் ஆச்சு? ஓகேடா ஆமி, இன்றைக்கி இது போதும். நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.